ஹார்வர்ட் தமிழ் சேர். ஆமாங்க, ஹார்வர்ட் தமிழ் சேர் $6 மில்லியன் விற்பனைக்கு இருக்குங்க. அமெரிக்காவில் இருக்கிற எல்லா மாகாணத்தில் இருக்கிற தமிழ் சங்கங்களிலேயும் தமிழ் பள்ளிகளிலேயும் இருக்கிற மக்கள் $100, $200, $1000 சொல்லி கூவி கூவி அன்பளிப்புன்ற பேரில் இந்த நாற்காலியை விற்கிறாங்க. இது தேவையா தமிழுக்கு அப்படின்றது தான் கேள்வி. 2000 வருஷம் பழமையான நம்ம தமிழை, பல்லாயிரம் நூல்கள் உள்ள தமிழை இந்த ஹார்வர்ட் நாற்காலிக்காக அடகு வைக்க போகிறாங்களாங்க. ஹார்வர்ட் தமிழ் நாற்காலின்னா என்னங்க? ஏற்கனவே ஒரு பேராசிரியர் தமிழை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காருங்க. அவருக்கு கொடுக்குற சிறந்த பதவியை கொடுத்து அவருக்கு இந்த $6 மில்லியன் கொடுத்து இதுக்கு மேலே இன்னும் நல்லா ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்ல வைக்கிறது தாங்க இந்த ஹார்வர்ட் தமிழ் நாற்காலி. ஆனால் இது ஹார்வர்டாக செஞ்சால் தாங்க பெருமை. 1968 கருப்பர் இன மக்கள் போராட்டம் வரும்பொழுது கருப்பர் இன மக்கள் ஆஃப்ரோ அமெரிக்கன் பாடத்திட்டத்தை ஹார்வர்டில் சேர்க்கணும், ஆஃப்ரோ அமெரிக்கன் மாணவர்களை சேர்க்கணும், ஆஃப்ரோ அமெரிக்கன் நாற்காலியை கொண்டு வரணும் அப்படின்னு உழைச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்வர்டாக அந்த நாற்காலியை உருவாக்க வச்சாங்க. அது தாங்க பெருமை. அதை விட்டுட்டு இப்போ எல்லா அமெரிக்காவில் இருக்கிற கல்லூரிகள் எல்லாமே விற்பனைக்கு, அதாவது வியாபாரத்தனமாக இந்த நாற்காலியை விற்றுட்டு இருக்காங்க. அதில் நம்மளும் ஒரு நாற்காலியை வாங்குகிறோன்றது பெருமையே கிடையாதுங்க. இது நம்ம ஊரில் விடியோவில் சொல்கிற மாதிரி டாக்டர் பட்டத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு நானும் டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன்ற கதை மாதிரி இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் காலத்தில் மோடியும் $10 மில்லியன் கொடுத்து பாபா தேவாவுக்கு ஒரு நாற்காலியை வாங்கி கொடுத்துட்டு யோகாவுக்கும் ஒரு நாற்காலியை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லவே இல்லைங்க. இதனால் என்ன பயன் நினைக்கிறீங்க நீங்கள்? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் இன்னும் நல்லா ஆராய்ச்சி பண்ண போகிறாங்களாமா, இன்னும் தமிழை பறக்க போகிறாங்களாமா. ஏங்க, தமிழகத்தில் ஆராய்ச்சி பண்ணாத ஆராய்ச்சியாங்க இங்கே பண்ண போகிறோம்? சரிங்க, ஆராய்ச்சி பண்ணதால என்ன பயனுங்க? அந்த ஆராய்ச்சியில் வர்றதை வழி நடத்தி நடைமுறையில் செயல்படுத்துறது தான் ஆராய்ச்சியோட பெருமை. ஆனால் நம்ம எதனா பண்ணியிருக்கோமா பாருங்கள், பண்ண போகிறோமா, பண்ணுவோமா, யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி அமெரிக்காவில் இவ்வளோ தமிழ் மக்கள், பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இருக்கும், பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களுக்கான சந்ததிகள் இருக்காங்க. ஆனால் முதல் தலைமை சந்ததியர்கள் தவிர 2வது தலைமை சந்ததிகளுக்கு தமிழ்ன்றதே என்னன்னு தெரியாதுங்க. அவங்க பள்ளிகளுக்கு போகிறாங்களா? தமிழ் பள்ளிக்கு போகிறது இல்லைங்க. அதை தாங்க நம்ம உருவாக்கணும். எதிர்கால சந்ததியருக்கு எப்படி தமிழை கொண்டு போகிறது, எப்படி மேலே மேலே தமிழை நம்ம உயர்த்தி கொண்டு போகிறோன்றதை செஞ்சாவே ஆர்வடைனாங்க வேறு எல்லா கலைகளிலிருந்தும் நம்மளுக்கு பெருமை சேர்ந்து கட்டாயமாக வருங்க. அதை தாங்க நம்ம பண்ணோம். இந்த $6 மில்லியன் ஒரு சின்ன தொகையை கூட எடுத்து எதனா ஒரு மாகாணத்தில், டெக்ஸஸ் மாகாணத்தில் எதனா ஒரு மாகாணத்தில் நிரந்தரமான ஒரு தமிழ் பள்ளியை உருவாக்கி அங்கே ஒரு 10 பேராசிரியரை தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்து அமர்த்தி அங்கே ஆராய்ச்சி பண்ணலாமே. அதே மாதிரி அதை ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக்கி அங்கே ஒரு அருங்காட்சியகம் அமைச்சு அமெரிக்கர்கள் அங்கே கூப்பிட்டு வந்து அங்கே நல்லா தமிழ் பரப்பலாமே. அதே மாதிரி நம்ம தமிழ் மக்களுடைய குழந்தைங்களை அவங்க கொண்டு வந்து ஸ்ப்ரிங் பிரேக்லேயோ வின்டர் பிரேக்லேயோ கொண்டு வந்து ஒரு 1 வீக் ஒர்க் ஷாப் மாதிரியே ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு இதை கொடுத்து சூழ்நிலையை கொடுத்து தமிழை கற்பிக்கலாமே. இதெல்லாம் தாங்க நல்ல வழி. அதே மாதிரி ATA அமெரிக்க தமிழ் அசோசியேஷனில் இருக்கிற சிலபஸை அமெரிக்காவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ் மக்களுக்கு பள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாமே. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் எண்ணத்தில் இருக்குங்க. இதெல்லாம் தாங்க தேவை நம்மளுக்கு. இந்த தேவையை பூர்த்தி பண்ணி தமிழை கொண்டு போனாலே இதற்கான வழித்தட்டத்தில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பெருமை சேர்ந்து வருங்க. நான் உங்களுக்கு எல்லாரையும் என்ன கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போது இந்த பணம் கொடுத்து இந்த $6 மில்லியன் நாற்காலியை விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு தேவையானதுக்கு அந்த பணத்தை உபயோகப்படுத்தலாமே. வெட்டி பந்தா வேண்டாங்க. அதை விட்டுட்டு நம்ம இப்போ தேவையானதை செய்வோன்றது இதில் தான் கேட்டுக்கின்னு உங்களை தாழ்வோடு இந்த $6 மில்லியன் நாற்காலிக்கான வழியில் இதுவை நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிட்டு, தமிழ் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா, வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.